ஹாய் ஹலோ வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் தனக்கு விடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை விடுக்க முயன்று வருகிறாராம். நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார், இளைய மகன் பிரபு ஆகியோரின் குடும்பம் சென்னை தீநகரில் உள்ள அன்னை இல்லத்தில் வசித்து வருகிறது. தனது மகன் நடிகர் துஷ்யந்தை வைத்து படம் எடுப்பதற்காக ராம்குமார் கடன் வாங்கியிருக்கிறார். இது தொடர்பான பிரச்சனையில் இருந்து வருகிறது. தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுக்கப்பட்டு உள்ளது. கடன் பெறப்படும் போது போட்டுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ராம்குமார் நடந்து கொள்ளவில்லை என்பது பிரச்சனையின் அடிப்படை. இந்த நிலையில் ராம்குமாரை சந்தித்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஒரு ரவுடி கும்பல் மிரட்டி இருக்கிறது. குடும்பத்தையே காலி பண்ணிடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்து உள்ளனர். இதில் மிரண்டும் பயந்தும் போன ராம்குமார் தனது நலன் விரும்பிகளிடம் தெரிவிக்க அவர்களின் யோசனையின்படி தீநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போட்டுவிட்டனர். மேலதிகாரிகளுக்கும் இந்த புகார் சொல்லப்பட்டும் நோ ரெஸ்பான்ஸ். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ராம்குமார் முயற்சித்து வருகிறார். இந்த மிரட்டல் விவகாரம் அதிமுக, பாஜக தலைமைகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாம். இந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த மிரட்டல் விவகாரத்தை திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அம்பலப்படுத்த அதிமுக, பாஜக தரப்பு திட்டமிட்டு உள்ளதாம். சிவாஜி கணேசனின் மூத்த மகனும் நடிகருமான ராம்குமார் மற்றும் அவரது மகன் துஷ்யந்த் ஆகியோர் பாஜகவில் 2021 இணைந்தனர். 2021 இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் அவர் தற்போது வரை எந்த பதவியிலும் வகிக்கவில்லை. அடிப்படை உறுப்பினராக மட்டுமே உள்ளார். ராம்குமார் டெல்லியில் உள்ள மூத்த பாஜக தலைவர்களுக்கு தமிழக அரசியல், கள நிலவரம் உள்ளிட்ட விஷயங்களை ஆங்கிலத்தில் புட்டு வைத்து வருகிறாராம். டெல்லியில் இவருக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கிறதாம். இந்த வேலையை அவர் ரெகுலராக செய்வதாக தெரிகிறது. உதாரணமாக சமீபத்தில் லோக்சபா தேர்தல் பணிகள், அதற்கு முன் தருமபுர ஆதீனத்தின் பட்டினி பிரவேசம் தொடர்பான எதிர்ப்பு முதல்வரை ஆதி தினங்கள் சந்தித்தது, தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி மோதல் குறித்தெல்லாம் விவரமாக டெல்லி சீனியர்களுக்கு புரியும் வகையில் ஆங்கிலத்தில் அனுப்பி வைத்து உள்ளாராம். முதல்வர் ஸ்டாலின் தொடர்பாகவும் அவ்வப்போது கடுமையான விமர்சனங்களையும் வைத்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ராம்குமார் கார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட கிடப்பில் போட்டுவிட்டனர். மேலதிகாரிகளுக்கு இந்த புகார் சொல்லப்பட்டும் இதுவரை பெரிதாக அந்த புகாரை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ராம்குமார் முயற்சித்து வருகிறார். ஆனால் இதுவரை முதல்வரை அணுகவே முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ராம்குமார் புகாரில் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த மிரட்டல் விவகாரத்தை திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அம்பலப்படுத்த அதிமுக, பாஜக தரப்பு திட்டமிட்டு உள்ளதாம்.